இயேசு நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காலவேளையிலே நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் ஒரு வார்த்தை, புதிய லோகஸ் வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்தில் உள்ள சபைக்கு சொல்றார். மேல் அநேக காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்ம ஒருவரும் இருக்கணும், எப்படி புருஷன் மனைவி இருக்கணும், எப்படி வேலைக்காரர் இருக்கணும், எப்படி பிள்ளைகள் இருக்கணும், எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு கடைசியாக எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாம, மனுஷனுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கணும்னு செய்யாம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் எந்த வேலை செஞ்சாலும், எந்த காரியங்கள் செய்தாலும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்தாலும், எந்த சூழ்நிலையானாலும், கொடுத்தாலும் வாங்கினாலும், எந்த சூழ்நிலையிலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்றார். ஏனென்றால் ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனுடைய மனசை தான் ஆண்டவர் பார்க்க. சில சமயங்களில் விருப்பமே இல்லாம அநேக காரியங்கள் நம்ம செய்யறோம். அந்த நாட்களும் சரி. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? விருப்பத்தோடு செய்யற கொஞ்சம் காரியத்தை கர்த்தருக்கு பெரிய காரியமாக இருக்கும். மனப்பூர்வமாய், முழு மனசாய் பாருங்க, முழு மனதோடு செய்யணும். ஆண்டவர் பழைய ஏற்பாடு சொல்லும்போது ஒரு தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துவோடு அப்போ மனப்பூர்வமாய் ஒரு முழுமையான அனுபவத்தை ஓடு செய்யும் போது அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் இந்த நாட்களிலும் கூட நம்ம அரைகுறையா வேலைக்கு போற இடத்துல கூட நம்ம ஒழுங்கா செய்யறது இல்லை, அரைகுறையா இருக்கிறோம். இல்லை, எனக்கு பிடிக்காத வேலை செய்யறோம் அநேக சொல்லுவாங்க. நான் பிடிக்காதபடி தான் இந்த காரியம் செய்யறேன், எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லை ஆனால் கொடுக்குறேன், எனக்கு செய்யறதுக்கு இஷ்டமே இல்லை ஆனால் செய்யறேன்னு சொல்லி இப்படியே செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்றார். அது மனசுக்கு நிம்மதியை கொடுக்காது. ஆனா அப்படின்னால்தான் அவர் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நீங்க எதை செய்தாலும் பாருங்க, நீங்க மேல கீழே படிக்கும்போது ஆண்டவராலே பாருங்க ஊழியம் செய்கிறவர்கள் பாருங்க எந்த சூழ்நிலையிலும் எஜமான்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இப்படி பல கேட்டகரி சொல்றாரு. அப்போ எல்லாரும் அவங்கவங்க வேலையை மனப்பூர்வமாய் செய்யும் போது அது கர்த்தருக்கென்று செய்யப்படுகிறதா இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அது கர்த்தருக்கென்று செய்யப்படுகிறதாக காணப்படும். அதனால தான் அவர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி வயத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் அருமையானவர்களே, ஒரு மனப்பூர்வமாய் செய்யற ஒரு காரியத்துல உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுங்க. என்ன செஞ்சாலும் சரி அது மனப்பூர்வமாய் செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இந்த நாட்களில், இந்த காலவெளியில நீங்க ஒரு வீட்டுல குடும்பத்துல நடத்தினாலும் சரி, ஒரு குடும்பஸ்திரி, ஒரு புருஷராக இருக்கிறவர்கள் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாய் செய்யும்படி கர்த்தர் இந்த நாட்கள் நம்ம அழைத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் பார்க்கணும். அவர் எப்படி செஞ்சார் பாருங்க, அவரையே பாருங்க, கிறிஸ்துவையே நோக்கி பாருங்க, எப்படி செய்தார். மனப்பூர்வமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார், மனப்பூர்வமாய் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு நம்ம பிடிக்காமலே சில காரியங்கள் செய்யறோம். இந்த புருஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இருக்கிறேன். இந்த மனைவி எனக்கு பிடிக்கவே இல்லை, இருக்கிறேன் என்று சொல்லி பல காரியங்களை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற ஊழியம் காடா இருக்கலாம், பள்ளத்தாக்கா இருக்கலாம், மலையா இருக்கலாம், எங்க இருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று நல் மனதோடு செய்யுங்கள். பாருங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்கள், நல் மனதோடு செய்யுங்கள், முழு இதயத்தோடு செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் ஒரே கவலையில் இருக்கிறீங்களா? நான் செய்கிறது எனக்கே பிடிக்கல என்று சொல்கிறீங்களா? இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த குடும்பம் எனக்கு பிடிக்கல, நாங்கள் பிறந்திருக்க கூடாது பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கல, எங்கள் எஜமான் எனக்கு பிடிக்கல, எங்கள் பாஸ் எனக்கு பிடிக்கல, எங்கள் ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, ஆனாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உன்னை மாற்றிக்கொள், மனப்பூர்வமாக செய்ய ஆரம்பி. நீ செய்கிற வேலை சின்ன வேலை இருக்கலாம், மனப்பூர்வமாய். ஒரு பெரிய போஸ்டா இருக்காது, மனப்பூர்வமாய். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அது கர்த்தருக்கென்று செய்யுங்க, வேற யாருக்கு இல்லை. நீ செய்யறது ஆண்டவர் அதை பார்க்கலாம். அதை செய்து பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்க இருந்ததுன்னா, நீ மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது, நீ மனப்பூர்வமாய் நடக்கும்போது, மனப்பூர்வமாய் கொடுக்கும் போது கூட அப்படித்தான். சில சமயம் கொடுப்பாங்க, பிச்சை கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுப்பாங்க,
மனப்பூர்வமாக கொடுங்க. நீ நல்லா இருப்பான்னு சொல்லி கொடுங்க, அது ஆசீர்வாதம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிங்கள், மனப்பூர்வமாய் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். அது கர்த்தருக்கென்று செய்யுங்க, அது ஒரு நாள் உங்களை விட்டு போகாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, நாட்களில் மனப்பூர்வமாக செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் இன்னைக்கு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகளாய் கத்தருமா. இதுவரையில் செஞ்செல்லாம் போட்டோம், இனிமேல் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாக நல் மனதோடு செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த முடிவுக்கு வாருங்கள். மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்த, உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து அதை செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.